இப்போது பரம்பரை சொத்தில் பெண்ணுக்கு வந்து சம உரிமை உண்டு, ரைட்டு. அதை மாதிரி அப்பா காலமாயிட்டார், அவர் வந்து யாருக்கும் எழுதி வைக்கலை, அப்போது பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரி பங்கு, ரைட்டு. அடுத்தது இப்போ வந்து அப்பா உயிரோடு இருக்கும்போது மகனுக்கு முழுமையாக அவர் சம்பாரித்த சொத்தை எழுதி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்றது இப்போ ஒரு கேள்வி. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெண் வந்து உரிமை கோரவே முடியாது. ஏன்னா அவர் சுயமாக சம்பாரித்த சொத்தை மகனுக்கு கொடுக்கலாம், மகளுக்கு கொடுக்கலாம், இல்லை யாருக்கு வேணால் கொடுக்கலாம், இல்லை கோயிலுக்கு எழுதி வைக்கலாம், இல்லை மசூதிக்கு எழுதி வைக்கலாம், எப்படி வேணால் செய்யலாம். ஸோ அது வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வராது. பெண் அந்த இடத்துல நீங்கள் வந்து உரிமை கோரவே முடியாது. அதை மாதிரி பரம்பரை சொத்து இருக்கும். தாத்தா சம்பாரித்த சொத்தை அப்பா வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ அப்படி எழுத முடியாது. அவருக்கு அந்த உரிமை போயிடும். அப்போது பேரம்பேத்திக்கு வந்து சம உரிமை வந்துடும். அப்போது அந்த சொத்துக்களை சமமாக தான் பிரிக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது சமமாக பிரித்து தான் கொடுக்கணும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் தாராளமாக என்னை கால் பண்ணலாம், இல்லை எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து மீட் பண்ணலாம். என்ன உங்களுக்கு எல்லா சந்தேகங்களும் தீர்த்து வைப்பேன். நன்றி, வணக்கம்.